அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 48 வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 477 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குறள் பார்க்கலாம். ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. ஆற்றின் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், வழியால். அளவறிந்து அப்படின்னா எல்லை தெரிந்து, ஈக அப்படின்னா கொடுக்க, அது அப்படின்னா அது, பொருள் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், பொருள் சொத்து, போற்றி அப்படின்னா காத்து, பேணி ஒழுகும் அப்படின்னு சொல்லலாம். போற்றினா காத்து அல்லது பேணி ஒழுகுதல் அப்படின்னு சொல்லலாம். வழங்கும் அப்படின்னா கொடுக்கும், நெறி அப்படின்னா வழி. இதோடைய விளக்கம் பாருங்க. தக்க வழியில் பிறருக்கு கொடுக்கும் அளவு அறிந்து கொடுக்க வேண்டும், அதுவே பொருளை போற்றி வாழும் நெறியாகும். பொருளை அளவறிந்து கொடுக்கும் வழியிலேயே கொடுக்க, பொருளை உண்டாக்கி வழங்கும் நெறி அதுவாதலால் இது பொருளினது வழி அறிந்து அதற்கு தக்க செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வழிபடுத்தும் அளவை அறிந்து கொடுக்க வேண்டும், அதுவே பொருளை போற்றும் வழங்கும் நெறியும் கூட. தக்க வழியில் பிறருக்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். எதை பிறருக்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதனே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோம், அதை யாருக்கு கொடுக்குறோம், அது அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம், ஒரு பந்தியில் சாப்பிட போகிறோம், நமக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும். சின்ன பசங்களாக இருந்தால் எவ்வளோ சாப்பிடுவாங்க, ஒரு கரண்டி 2 கரண்டி சாதம் சாப்பிடுவாங்களா, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்றதுக்காக குழந்தையாக இருந்தாலும் நிறைய என்ன பண்ணுவோம், தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வாழையில ஃபுல்லாக சாப்பாடு போட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு மீதம் தானே, அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, வீணாக்குவாங்க இல்லையா. அது நமக்கும் வீண், அது அவங்களுக்கு போயிட்டு யாருக்கு, அந்த குழந்தைக்கும் அது என்ன பண்ணாது, அது சாப்பிட முடியாது இல்லையா, அந்த குழந்தைக்கும் அது வீண். அதைத்தான் அழகாக சொல்கிறாங்க பாருங்க. யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு கொடுக்கணும். அது அவங்களுக்கு உதவுதா இல்லையா, அது அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு தெரிஞ்சு கொடுக்கணும். அதைத்தான் ஒரு பொருளையோ ஒரு வருவாயையோ காத்து கொள்ளக்கூடிய தன்மையாக திருவள்ளுவர் இங்கே சொல்கிறாரு. குறள் பாருங்க. ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. எதை பிறருக்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதையே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழிகளில் ஒன்று என்பதைத்தான் திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.